சுமப்பதனால் இறைவா உம் சிறகுகள் உதிர்வதில்லை. அள்ளி அணைப்பதனால் இறைவா உன் அன்பு குறைவதில்லை. 1000 மின்னல் இடித்திட்ட போதும் வானம் கிழிவதில்லை. 1000 மைல்கள் நடந்திட்ட போதும் நதிகள் அழுவதில்லை. நதிகள் அழுவதில்லை. என்னை சுமப்பதனால் இறைவா சிறகுகள் முறிவதில்லை. கருவை சுமக்கும் தாய்க்கு என்றும் குழந்தை சுமையில்லை. கருவிலை சுமக்கும் இருவிலை அதற்கு இமைகள் சுமையில்லை. மதுவை சுமக்கும் மலர்களுக்கென்றும் பனித்துளி சுமையில்லை. வானை சுமக்கும் மேகத்துக்கென்றும் மழைத்துளி சுமையில்லை. மழைத்துளி சுமையில்லை. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? நம்ம யாருக்குமே சுமை இல்லை. ஏன்னா அவர் நம்மளை இந்த உலகத்தில் யாரோட கைகளையும் கொடுத்து அவங்க நம்மளை பாரமாக நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவருடைய உள்ளங்கைகளுக்குள்ளவே என்ன பண்ணியிருக்கிறாராம், நம்ம எல்லாரையும் தாங்கி சுமந்துட்டுருக்காராம் குட்டீஸ். எப்படின்னா எல்லாரையும் தனித்தனியாக அவரோட உள்ளங்கைகளில் தாங்கிக்கிட்டு இருக்காரு. அதனால தான் அவருடைய ப்ரெசன்ஸ் நம்ம எல்லாரோட லைஃப்லையும் எல்லா சூழ்நிலைகள்லையும் நம்மளால் உணர முடியுது. அப்படி தானே? நீங்கள் ஏசப்பாவுடைய ப்ரெசன்ஸை உங்கள் லைஃப்பில் உணர்ந்திருக்கிறீங்களா? அப்படி நீங்கள் உண்மையிலேயே அவருடைய ப்ரெசன்ஸை உங்கள் லைஃப்பில் உணர்ந்திருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை மாதிரி பிளெஸ்ஸடாக இருக்கிறவங்க இந்த உலகத்தில் யாராலையுமே இருக்க முடியாது குட்டீஸ். ஏன்னா அவருடைய ப்ரெசன்ஸ் நம்ம லைஃப்பில் இருக்குது அப்படின்னா நம்ம அவரை நமக்கு எல்லாமுமா நம்ம தெரிந்து கொண்டோம் அப்படிங்கிறது நம்ம அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் குட்டீஸ். அவர் நமக்கு நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறாரு, நான் உன்னை தாயின் கருவில் தெரிந்தெடுத்திருக்கிறேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் அப்படின்னு. அவர் நம்மளை தெரிந்து கொண்டார் தான். நம்ம ஒவ்வொருத்தவங்களையும் தனித்தனியாக பெயர் சொல்லி அழைத்து தெரிந்திருக்காரு தான். ஆனாலும் கூட நம்ம எப்போ அவருடைய உடனிருப்பாக நம்ம லைஃப்பில் நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோமோ அப்போது நம்ம அவர் கூட தான் இருக்கிறோம், அவர் தான் நம்ம லைஃப்க்கு எல்லாமுமா இருக்கிறாருங்கிறத நம்ம தெரிந்து கொண்டதான் அர்த்தம் குட்டீஸ். ஸோ எந்த சூழ்நிலை வந்தாலும் கூட நம்மளை ஒரு சுமையாக ஒரு பாரமாக நினைக்காத ஏசப்பா இந்த நாள்லையும் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்கிறாரு குட்டீஸ். இது ரொம்பவே நமக்கு தேவைப்படுகிற ஒரு வசனம். அப்படி தானே? இந்த உலகத்தில் நிறைய இடங்களில் நம்ம கூட எல்லாருமே இருந்தாலும் கூட பல இடங்களில் நம்மளை அவங்க மறக்கும் போது நம்ம என்ன பண்ணிடுறோம், சோர்ந்து போயிடுறோம். இல்லை ஏதோ ஒரு பெரிய இழப்பு வரும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம சோர்ந்து உடைஞ்சு போயிடுறோம். அப்படி தானே? ஆனால் இந்த நேரத்தில் ஏசப்பா என்ன சொல்கிறாங்க, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. தாயின் கருவில் நான் உன்னை தெரிந்தெடுத்தேன். நீ உருவாகிறதுக்கு முன்னாடியே நீ இப்படி தான் இருக்கணும்னு நான் உன்னை டிசைன் பண்ணேன். அப்போ தொடங்கி உன் வாழ்நாள் கடைசி வரைக்கும் நான் உன் கூடவே வருவேங்கிற உறுதியை நான் உனக்கு கொடுத்து நான் உன் கூடவே இருந்து உன்னோட எல்லா விஷயங்கள்லையும் உனக்காக நான் நிற்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை மறந்து போவேன், நான் உன்னை மறக்கலை அப்படின்னு நம்மளை பார்த்து அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதை கேட்டுட்டு இருக்கிறவங்க இந்த நாள்லையும் கூட ஏதோ சில நிகழ்வுகளால் சில நினைவுகளால் காயப்பட்டுட்டு இருக்கலாம், சோர்ந்து போய் இருக்கலாம். நமக்கு ஏன் இப்படி நடந்ததுன்னு நம்ம யோசித்து நம்ம அதனால துன்பப்பட்டுருக்கலாம். ஆனால் ஏசப்பா சொல்கிறாங்க, நீ எதெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுருக்கியோ நான் உனக்கு சொல்கிறேன், நீ தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்தே நீயும் நானும் ஒரு பெஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறோம். உன்னுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்குமே நான் உன்னை விட்டு விலக போகிறதும் இல்லை, நான் உன்னை கைவிட போகிறதும் இல்லை. நம்மளுடைய பாண்டிங் அவ்வளோ பெரிய பாண்டிங். ஸோ அப்படிப்பட்ட நான் இப்போயும் உன்னை பார்த்து சொல்கிறேன், நான் உன் கூட தான் இருக்கிறேன், உன்னை நான் மறக்கலை. இந்த விஷயம் கை தாண்டி போகலை.
நீ கவலைப்படுற அளவுக்கு, நீ சோர்ந்து போகிற அளவுக்கு இந்த காரியம் ரொம்ப பெரிய காரியம் கிடையாது. ஏன்னா இதை சரி செய்ய, இதை நிறைவு செய்ய உன் கூட நான் இருக்கேன்னு ஏசப்பா நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்கிறாங்க. எந்த மனநிலையில் வேணாலும் இருக்கலாம் குட்டீஸ் இந்த நாளில். ஆனால் ஏசப்பா சொல்கிறாங்க, உனக்கு எல்லாவற்றையும் நிறைவுபடுத்த உன் கூட நான் இருக்கேன். நீ எதெல்லாம் குறைவு நினைக்கிறியோ, நீ எதெல்லாம் இழப்புன்னு நினைக்கிறியோ, அந்த இடத்த ஃபுல்ஃபில் ஆக்கிறதுக்கு யாராலையும் ஃபுல்ஃபில் ஆக்க முடியாது. ஆனால் அந்த இடத்த ஃபுல்ஃபில் ஆக்கிறதுக்கு உன் கூட நான் இருக்கேன்னு நம்மளை பார்த்து ஏசப்பா அந்த நாளில் சொல்கிறாங்க. ஸோ அவருடைய வார்த்தைகள் உண்மையானது, அவரோட வார்த்தைகள் உயிர் உள்ளது. ஸோ அவர் நமக்கு சொல்கின்ற இந்த வார்த்தையும் உண்மையானது. எதுக்கும் சோர்ந்து போகாமல் அவர் நம்மளை சுமையாக நினைக்கலைங்கிறதையும் உறுதிப்படுத்தியிருக்கிறாரு. வாழ்நாள் கடைசி வரைக்கும் நீ ஒருவேளை என்னை விட்டு தள்ளி போனால் கூட நான் உன்னை மறக்க மாட்டேன், உன்னை இறுக பற்றி பிடிச்சு என் உள்ளங்கைகளுக்குள்ளாக வைத்திருப்பேன்னு நம்மளை பார்த்து சொல்கிறாரு. ஸோ அவருடைய உடனிருப்போட நம்ம இனி மீத இருக்கிற இந்த லைஃப்பையும் அவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். நமக்காக யுத்தம் செய்கிற தேவன் நமக்கு முன்னாடி போயிட்டுருக்காரு. எதுக்கும் சோர்ந்து போகக்கூடாதுன்னு அவருடைய கரத்தை இறுக பற்றி பிடிச்சிட்டு நம்ம அந்த லைஃப்பை நம்ம போவோம். கண்டிப்பாக அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து கொடுப்பாரு. ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துலையும் கூட தகப்பனே, எங்களை இம்மட்டுமாய் கடந்து வர பண்ணியிருக்கிற உமது கிருபைக்காக, நீர் கொடுத்த இரக்கத்திற்காக நன்றி அப்பா. இனியும் கூட நாங்கள் செய்யப்போகிற ஒவ்வொரு விஷயங்களையும், எங்களுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் உம்முடைய உடனிருப்பே எங்கள் கூட இருக்கணும் டாடி. எங்கள் டெசிஷன்ஸ் எல்லாமே எங்களுக்குரியதாக இல்லாமல் உமக்கு சித்தமானதாக இருக்க உமது கரங்களில் இந்த எல்லா காரியங்களும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென்.